viewers. இந்த வீடியோல ஒரு plain blouseல simple flower design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை subscribe பண்ணிக்கோங்க, bell icon-ஐ click பண்ணிக்கோங்க, like button-ஐயும் click பண்ணிடுங்க. இப்போ இதை எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சாரியில இருந்து cloth எடுத்துர்க்கேன். அதை 5 மடிப்பா மடிச்சு வச்சிருக்கேன். 5 லேயர்ஸ் இருக்கு. இப்போ 3 inches மார்க் பண்றேன். ஒரு லைன் போட்டுட்டு இந்த பக்கமும் 3 inches மார்க் பண்றேன். 3 inches எல்லா சைடும் மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த 5 ஸ்கொயர் பீசஸ் கிடைச்சிச்சு. இதில் இப்போ ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். 4 மடிப்பு மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துட்டு ஓட்டு தையல் மாதிரி போடணும். முதல்ல நூல் வெளியே எடுத்துட்டு உள்ளே நுழைச்சி கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே எடுக்கணும். திரும்பவும் உள்ளே நுழைச்சி கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியே எடுக்கணும். ஓட்டு தையல்லாம் இப்படி தான் போடணும். கடைசி வரைக்கும் ஓட்டு தையல் போட்டுட்டு அதை இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா இது ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி வந்துடும். இப்போ செகண்ட் பீஸையும் அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி இதுலேயும் இந்த இடத்துல ஓட்டு தையல் போடணும். அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பெட்டலோடையே சேர்த்து செகண்ட் பெட்டலும் பண்ணுறோம். செகண்ட் பெட்டல் முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்துடும். தேர்ட் பீஸ் எடுத்து அதையும் இதே மாதிரி மடித்து இங்கேயும் ஓட்டு தையல் போடணும். மூணு பெட்டல் வந்துச்சு. 4வது பீஸ் எடுத்து அதே மாதிரி மடிச்சிட்டு ஓட்டு தையல் போட்டு இழுத்து விட்டு 4 பெட்டல் ஆயிடுச்சு. இப்போது 5வது பீஸு அதையும் அதே மாதிரி மடிச்சிட்டு ஓட்டு தையல் போட்டு இப்போது 5வது பெட்டலும் பண்ணியாச்சு. ஸோ இப்போது லாஸ்ட் பெட்டலை ஃபஸ்ட்டு பெட்டலோடு சேர்த்து ஸ்டிச் இந்த பக்கம் ஒரு 2-3 ஸ்டிச் போடணும். திருப்பிட்டு இந்த பக்கமும் ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு மூடி போட்டுடலாம்.
இப்போது ஒரு ஃபுல் ஃப்ளார் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது 2.5 இன்ச்சில் ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதையும் இதே மாதிரி மடிச்சுட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஓரத்தில் ஓட்டு தையல் போட்டுட்டு வரணும். அதை கொஞ்சமாக சுருக்குனா இந்த மாதிரி வரும். ஒரு பிட்டு கிளாத் எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டு நல்லா அதை இழுத்துட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து இந்த ஃப்ளாரோட சென்டரில் வைக்கணும். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் வெளியில் தெரியாத மாதிரி உள்பக்கமாக ஸ்டிச் பண்ணணும். எல்லா சைட்ஸும் ஸ்டிச் போட்டுட்டு இந்த பிளெயின் ப்ளவுஸில் எங்கே நம்ம இந்த ஃப்ளாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடம் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த ஃப்ளாரை வச்சுட்டு மேலேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போது பேக் சைடு திருப்பிட்டு நமக்கு அந்த சென்டர் தெரியும் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சென்டர் இருக்கிற இடத்துல அது சுற்றிலையும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு முடி போட்டு கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு இந்த ஒரு பெட்டல்லையும் ஒரு பீட் வைக்கலாம். இந்த பெட்டலோட எண்டில் நூல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பீட் ஒரு பெட்டல்லையும் வச்சுட்டு முடி போடலாம். இந்த பீட் வைக்கிறதுனால அந்த பெட்டல் வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக அந்த ஃப்ளவர் ஷேப் நல்லா தெரியும். அது தைக்கல அப்படின்னா அந்த பெட்டல் வந்து மடங்கி வந்துடும். அதனால் எல்லா பெட்டல்லையுமே இந்த கார்னரில் ஒரு பீட் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், மடங்காமலும் இருக்கும். ஒரு பிளெயின் ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் பண்ணி நெக்கோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டெய்லி யூஸ் saree. நான் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஃப்ளவர் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸ்லீவில் வேணும்னாலும் இதே மாதிரி ஃப்ளவர் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவரை ப்ளவுஸில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பேபி ஃப்ராக்கில் கூட பண்ணலாம். நான் இது 5 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். 3 பெட்டல்ஸ் பண்ணலாம், இல்லை 6 பெட்டல்ஸ் கூட பண்ணலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.